ஒவ்வொரு பெண்ணுமே மகாலட்சுமியோட ரூபம் தாங்க. இருந்தாலும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய குறிப்பிட்ட இந்த 5 ராசிக்காரர்களுக்கு, இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு சுக்கிரன் மற்றும் மகாலட்சுமி தாயாருடைய அருளானது மிகவும் நிறைந்து காணப்படும். அது யார் யார் அப்படின்ற விஷயங்களை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு மிக 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 பயனுள்ள தகவலாக இருக்க போகுது. ஆகியால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஒவ்வொரு ராசியும் அந்த ராசி நட்சத்திர அதிபதி மற்றும் பிற கிரகங்களின் ஆதரவு உள்ளிட்ட விஷயங்கள் எப்படி சாதகமாக இருக்கோ அதை பொறுத்து தான் அவங்களுக்கு நல்ல பலன்களும் நிறைய கிடைக்கும். இந்த லட்சுமி யோகம் கொண்ட பெண்கள், அவர்களுடைய தந்தை அல்லது அவருடைய கணவர், இவர்கள் மிகவும் அதிர்ஷ்டகரமான நபராக இருப்பார்கள். ஏன்னா இந்த பெண்கள் மூலமா அவர்களுக்கு சமூகத்துல மதிப்பு, மரியாதை, செல்வ செழிப்பு எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? அப்படிப்பட்ட அந்த அதிர்ஷ்டசாலிகள் யார் யார், எந்தெந்த ராசிகள்ல வராங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? வாழ்க்கையில ஒருத்தருக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடியவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் தான். செல்வத்தின் அதிபதியாக லக்ஷ்மி தேவியை குறிக்கும் சுக்கிர பகவானின் வலிமையை கொண்டு இந்த யோகம் விவரிக்கப்படுது. பிறக்கும் போதே ஏழையா பிறந்தாலும் சாவறதுக்குள்ளையாவது நம்ம கோடீஸ்வரனா ஆயிரணும் அப்படின்னு பலருக்கும் இந்த ஆசையும் விருப்பமும் இருக்கும். ஒருத்தருடைய ஜாதகத்துல லக்ஷ்மி யோகம் இருந்தது அப்படின்னா அவங்க ஏழ்மையான நிலைமையில பிறந்திருந்தாலும் கோடீஸ்வரனா வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அதற்கான அமைப்புகளும் மாற்றங்களும் அவங்க வாழ்க்கையில நடக்கும். யாருக்கெல்லாம் லட்சுமி யோகம் இருக்கோ அவர்கள் வீட்டில் சுக்கிர கடாட்சியம் நிறைந்து இருக்கும். வாழ்க்கையில ஒருத்தருக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடிய இந்த மகாலட்சுமி தேவதையானவள் செல்வங்களை மட்டுமல்ல, அழகு, மகிழ்ச்சி, அன்பு, கருணை, அமைதி, இதுக்கெல்லாம் ஆதாரமும் மகாலட்சுமி தாயார் தான். சரிங்களா? மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு முழுமையா கிடைச்சிருச்சுன்னா தரித்திரத்தை போக்கி தனத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்குவாள் மகாலட்சுமி தாயார். சரிங்களா? இல்லைன்னா நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை. பலவிதமான போராட்டங்களும் கஷ்டங்களும் ஒரு விஷயத்தை கையில பிடிக்க நம்ம ரொம்ப போராட வேண்டியதா இருக்கு. சரிங்க, யோகம் இருக்கு அப்படின்னா அவன் அனைத்து செல்வங்களையும் பெற்று அரசனுக்கு நிகராக விளங்குவான் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த லக்ஷ்மி யோகம் யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தருடைய ஜாதகத்துல லக்னாதிபதி அதிக பலம் பெற்று ஆட்சி உச்சம் போன்ற நிலை பெற்று ஒன்பதாவதுக்கு அதிபதியானது ஆட்சியோ உச்சமோ பெற்று கேந்திர திரிகோணங்கள்ல நிற்பது லக்ஷ்மி யோகத்தை தரும் அப்படின்னு ஜாதக ரீதியா சொல்லுவாங்க. இருந்தாலும் இதெல்லாம் சில பேருக்கு புரியும், ஜாதக ரீதியா சொல்லும் போது சில பேருக்கு புரியாது. அப்படி பார்த்தோம்னா எந்தெந்த ராசிக்காரர்கள் இதுல இடம் பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதல்ல பார்க்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரங்க. ரிஷப ராசியில பிறந்த பெண்களுக்கு இயற்கையாகவே சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருக்கும். இந்த சுக்கிர பகவானும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், மகாலட்சுமி தாயாரின் அம்சமும் இவர்களுக்கு பரிபூர்ணமா இருக்கும். லக்ஷ்மி யோகம் இவர்களுக்கு இயற்கையாகவே பிறப்பிலேயே இருப்பதால திருமண வாழ்க்கை சுகமாக இருக்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வார்கள். செல்வத்திற்கு பஞ்சமே இருக்காது. இவங்க திருமணத்திற்கு முன் பிறந்த வீட்டில் எந்த மாதிரி சூழ்நிலையில இருந்தாங்களோ, அதாவது ஏழ்மையா இருந்திருந்தாலும் திருமணத்திற்கு பிறகு புகுந்த வீட்டில் பண விஷயத்துல, செல்வ செழிப்புல, யோகங்களை பெறக்கூடிய விஷயங்கள்ல மிகவும் அதிர்ஷ்டசாலியாக திகழக்கூடியவர்கள் தான் இந்த ரிஷபராசியில பிறந்த பெண்கள். இவர்களுடைய தந்தைக்கோ அல்லது கணவருக்கோ திருமணத்திற்கு பிறகு நல்ல ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் பணவரவும் அதிகரிக்கும். சொத்து மேல சொத்து சேரும். தங்க நகைகள் அதிகமா வாங்குவாங்க. பணவரவுன்றது எப்பவுமே இருக்கும். பெண்களுக்கு மகாலட்சுமியின் அருள் நிறைந்து இருப்பதால இவர்களுக்கு பொன் பொருள் வீடு வாகனம் அனைத்திற்கும் பஞ்சமே இருக்காது. ரிஷபராசியில பிறந்த பெண்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்க. மனதை ஆளக்கூடிய சந்திர பகவான் ஆட்சி செய்யக்கூடிய ராசி தான் கடகராசி. இந்த ராசியில பிறந்த பெண்கள் மிகவும் கனிவானவர்கள். சந்திரன் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பண்புகளை கொடுக்கக்கூடிய நபர். அதாவது கடகராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு பெண்கள் தான் இருக்கும் இடத்தில் பொருளாதார ரீதியாக தன்னிறைவு அடைந்த இடமாக இருக்கும். அவங்க இருக்கக்கூடிய இடத்துல பொருளாதார பிரச்சனைகள் பெரும்பாலும் இருக்காது. இதனால இந்த கடகராசியில் பிறந்த பெண்களின் கணவருக்கோ அல்லது பெற்றோருக்கோ வருமானம் மிகப்பெரிய அளவுக்கு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். இதனால இவர்கள் அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள். இவர்கள் பிறப்பிலேயே லட்சுமி யோகம் பெற்றவர்களாக இருப்பதால சந்திரன் மற்றும் சுக்கிரனின் ஆதிக்கம் இவர்களுக்கு நிறைந்து இருக்கும்.
சரிங்களா? இதுல நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடிய ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க. துலாம் ராசியில் பிறந்த பெண்கள் சுக்கிரன் ஆளக்கூடிய மற்றொரு ராசி தான் துலாம் ராசி. இந்த துலாம் ராசியினருக்கும் சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்து இருக்கும். சுக்கிர பகவானின் ஆதிக்கம் நிறைந்து இருப்பதால மகாலட்சுமியின் அருள் பிறப்பிலேயே இவர்களுக்கு இருக்கும். இவர்களும் லட்சுமி யோகம் கொண்டவர்கள். செல்வம் மற்றும் செழிப்பினை தரக்கூடிய அனைத்தும் இவர்களுக்கு வந்து சேரும். இந்த ராசி பெண்கள் சிறப்பாக சிந்தித்து செயல்படக்கூடிய நபராக இருப்பார்கள். இவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் மட்டுமல்ல, கடின உழைப்பால் மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணாகவும் வாழ்க்கையில திகழ்வார்கள். இவர்கள் மனதிலும் பாத்தீங்கன்னா மனதளவிலையும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தெளிவான சிந்தனையான நபராக தான் இருப்பாங்க. இவருடைய தந்தைக்கோ அல்லது கணவருக்கோ வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் கிடைக்கும். இதில் நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க. தனம் மற்றும் சுப பலன்களை அருளக்கூடிய குரு பகவான் ஆளக்கூடியது தனுசு ராசி. இந்த ராசி பெண்களுக்கு தனுசு லக்கணம் மற்றும் குரு பகவான் அதில் அமர்ந்திருந்தால் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இவர்கள் வளர்ந்து இருக்கக்கூடிய குடும்பத்தில் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றங்களும் பொருள் வரவும் பண வரவும் அதிகரிக்கும். சரிங்களா? இவர்கள் வாழ்வில் வசதி வாய்ப்பு அப்படின்றதுக்கு குறைவே இருக்காது. அந்த அளவுக்கு நல்ல செல்வங்களை அடையக்கூடிய அமைப்பை பெறுவார்கள். மகாலட்சுமியின் பரிபூர்ண அருளை பெற்ற ராசிகளில் இவர்களும் ஒருவர். இதுல அடுத்ததா பாத்தீங்கன்னா மீன ராசிக்காரங்க. தனகாரகன் குரு, அதாவது பாத்தீங்கன்னா மீன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு மகாலட்சுமி தாயாரின் அருள் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். இந்த ராசி பெண்கள் தான் பிறந்த குடும்பத்திற்கு மட்டுமல்லாம தான் திருமணமாகி செல்லக்கூடிய புகுந்த வீட்டிற்கும் அதிர்ஷ்ட கதவுகளை திறக்கக்கூடியவர்களே இந்த மீன ராசியில பிறந்த பெண்கள் தான். இவர்கள் ஜாதகத்தில் குரு மட்டும் வலுவா இருந்தா சமூகத்துல மிகப்பெரிய உயர்ந்த மரியாதையை பெறுவார்கள். சரிங்களா? அந்த அளவுக்கு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடியவர்கள் தான் மீன ராசியில பிறந்த பெண்கள். இவர்கள் மிகப்பெரிய ஒரு வசதி படைத்த வாழ்க்கையை அடைவதற்கான முயற்சிகளையும் போராட்டங்களையும் எடுத்து அந்த இடத்தை வாழ்க்கையில் அடைந்து விடுவார்கள். அதனால இவர்களுடைய கணவருக்கோ அல்லது பெற்றோர்களுக்கோ இவர்கள் மூலமாக நல்ல பெயர் முதற்கொண்டு செல்வ செழிப்பு முதற்கொண்டு எல்லா விதமான நல்ல அனுகூலங்களும் போய் சேரும். சரிங்களா? இந்த பதிவுல நம்ம இந்தந்த ராசிக்காரர்கள், இந்த குறிப்பிட்ட 5 ராசிக்காரர்கள் இவர்களுடைய தந்தைக்கோ கணவருக்கோ மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அப்படின்ற எல்லா தகவலும் நம்ம பார்த்தோம். இன்னும் தொடர்ந்து இது போன்ற வேறு எங்கும் கிடைக்காத அரிய தகவல்கள், துல்லியமான கணிப்புகள் எல்லாமே பார்க்க எல்லா பதிவுகளும் பார்த்து பயன்பெற எப்போது நம்ம சேனலோட இணைந்திருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் உடனுக்குடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பதிவையும் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இறைவனுடைய அருளால இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாமே உங்களுக்கு நல்லதான் நடக்க போகுது, நல்ல மாற்றங்கள் கிடைக்க போகுது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.